ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஆர்ஓ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கஸ்டமரே சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கே கிளாஸ் கொடுக்குறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு இன்புட் கனெக்ஷன் இன்புட்னு எழுதி இருக்கும் மேலே ஃபில்டருக்கு மேலே பாத்தீங்கன்னா அந்த இன்புட் கனெக்ஷன்ல நீங்க பைப்பை ரிமூவ் பண்ணணும். பைப்பை ரிமூவ் பண்றதுல பாருங்க லாக் இருக்குங்களா, எவ்வளவு தெளிவா காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த லாக்கை பாத்தீங்கன்னா மேல தூக்கி பழுப்பை கீழே எடுத்தீங்கன்னா புஷ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணாதே இது பண்ணிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஆஃப், ஃபர்ஸ்ட் இருந்தது ஆஃப் அப்படின்னு சொன்னதால பாத்தீங்கன்னா அவங்களே ரிமூவ் பண்ணி அவங்களே இது ஆயிடுச்சு, தண்ணியே மேல அடிச்சிருச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன் பாருங்க பிரஸ், இது பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன். அதே போல லாக்கை புஷ் பண்ணி வெளியே எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா லாக் இது ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டரை வெளியே எடுக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓல மெயினே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபில்டர் தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க மாத்தினே இருக்கணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்க கிளீன் பண்ணி கூட போடலாம். இப்படியே சர்வீஸ் பண்ணி போட்டீங்கனாலே ஆர்ஓ உள்ள இருக்கிற செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின் எல்லாமே லைஃப் லாங் வரும். எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா இந்த ஃபில்டர் தான் பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே மண் எல்லாமே இதுவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது 7 மாசத்துக்கு மேல இது மாத்தவே இல்லை. இருந்தாலும் இவங்களுடைய வாட்டர் டேங்க் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டோரேஜ் டேங்க். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சீக்கிரமாவும் ரொம்ப டேமேஜாவும் ஆகல. இருந்தாலும் கஸ்டமர் சொன்னாங்க மாத்துறதுக்கு எங்களுக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்டர் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு கீழே கொஞ்சம் தட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, மண் இருக்கான்ட்டு. ஏன்னா வெளியில பாக்குறதுக்கு தெரியாது, உள்ள எல்லாமே அங்க பாருங்க உள்ள ஃபுல்லாவே மண்ணா இது ஆயிட்டு இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா. அதாவது பாத்தீங்கன்னா இதை தூக்கி போட்டு வேற தான் மாத்தணும். இது பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி 2 டைம் கிளீன் பண்ணியே போட்டு இருக்காங்க போலக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மெமரி ஹவுசிங் இருக்கு பாத்தீங்களா, மெமரின் என்ற மாதிரிங்க ஹவுசிங் இருக்கு மாதிரிலாம் ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங். இதை நல்லா கிளீன் பண்ணிடணும் ஃபுல்லா. நல்லா பளிச்சுன்னு எந்த அளவுக்கு கிளீன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வெளியே நல்லாவே தெரியும். எந்த டஸ்ட் வந்தாலும் எதனா அடைப்பு இருந்தாலும் நல்லாவே தெரிய வரும் பாக்குறதுக்கு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஹவுசிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்றோம். இதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹவுசிங்கை தான் பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணியாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு கிளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுசிங் கிளீன் பண்ணிட்டு ஹவுசிங்கோடைய மூடியும் கிளீன் பண்ணிடணும். நல்லா பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அதுல இருந்தா தண்ணி ஃபில்டர் ஆகி உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா அது பாருங்க இந்த மூடியை பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிடணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரஃப்பான இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல்லையும் யூஸ் பண்ணலாம், எல்லாம் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா ஃபில்டர் கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க கையாலே கிளீன் பண்ணணும். ஃபில்டர் பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களால மாத்த முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள இருந்து நீங்க கழுவிட்டு கிளீன் பண்ணி அப்படியே கூட ஃபில்டரை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப மண் இதுவாகி பிளாக்கேஜ் ஆகி பண்ணாதான் மாத்தணும். பாருங்க இப்போ கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுசா ஃபில்டர் மாத்த போறோம். ஏன்னா நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான், கஸ்டமருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாத்துவாங்க எல்லாமே. பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதான் ஃப்ரீ ஃபில்டரு 10 இன்ச்சு. பாருங்க இதை உள்ள வச்சு ரைட் இல்லைனா லெஃப்ட்ல நம்ம சுத்தனம்னாலே கரெக்டா பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். பாருங்க எப்படி லாக் ஆகுதுன்ட்டு. அவ்வளவுதான் பிரச்சனை. நீங்க வீட்லயே நீங்களே மாத்திடலாம். அந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ஓ சர்வீஸ் மேனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை உங்களுக்கு. அவ்வளவுதான் ஃபில்டர் வச்சுட்டு பாருங்க இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கே நாங்க கிளாஸ் சொல்லி தரோம் எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க ஓனாவே இது பண்றதுக்கு அவங்க ஒரு டைம் 2 டைம் கிளீன் பண்ணி மாத்திட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம சர்வீஸ் பண்ணதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு பாருங்க வாட்டருடைய இன்புட் தான் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்புட் அப்படின்னு சொல்றேன், ஆனா கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவுட்புட் பைப் எடுத்து கொடுக்குறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவாரு. பாருங்க அது பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி ஓபன் பண்ண உடனே தான் அவருக்கு தெரியுமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றாங்க. பாருங்க எதனால் ரிமூவ் பண்றாங்கன்னா அது அவுட்புட், இதான் இன்புட். இது பாருங்க வாட்டர்ல இருந்து வருதுங்களா, இது இன்னும் குத்தாச்சுங்களா. உடனே பாத்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்க கூடாது, ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு இன் அவுட்ல பாத்தீங்கன்னா
கரெக்டாக கொடுக்கணும். கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக வந்து பார்த்து கொடுக்கணும். இப்போ வந்து ஃபில்டரை மாற்றியாச்சு இல்லை, இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் பாருங்க. இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இன்புட் கனெக்ஷன் இதை தான் கொடுக்கணும் பாருங்க. இன்னுன்னு மேலே எழுதியிருக்கோம், அதே போல் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில மிஸ்டேக்லாம் ஸ்டார்டிங்கில் வரத்தான் செய்யும். கஸ்டமருக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துட்டு உடனே அவுட்புட் கொடுக்கவே கூடாது. இது போல் தண்ணி வந்து வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிளாக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிது பாருங்க, ஃபுல்லாக ப்ரெஷராக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவுட்புட் கனெக்ஷன் தாராளமாக கொடுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்களா, தண்ணி ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்கணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்லேருந்து கனெக்ஷன் கொடுத்து தண்ணி ஓப்பன் பண்ணி அவுட்புட்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடனே இது பண்ணாதீங்க. உடனே வந்து கனெக்ஷன் கொடுத்தா யார் பிளாக்கேஜ் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும் எங்கன்னா பைப் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு ஃப்ரீ ஃபில்டரை மாற்றி நம்ம வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே இருந்ததுன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. 150லேருந்து 250 இல்லைன்னா 300க்குள்ளே வந்ததுன்னா அது குட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு பாருங்கள், உங்கள் இதிலே எல்லாமே ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். மறக்காம எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் பண்ணுங்க எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே எந்த ஒரு ஆன்சராக இருந்தாலும் கிடைச்சிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் ஷிஃப்ட் ஆர்ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி சர்வீஸ் மாரி நம்ம நார்மலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய பேசிக் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 105 106 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய தண்ணியை செக் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆரோ வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய ஃபில்ட்ரு வேஸ்ட் வாட்டர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபில்டரை மாற்றியதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வேஸ்டேஜ் வாட்டர், தண்ணியில இருந்து வேஸ்டேஜ் வாட்டர் வரும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளோ செக் பண்ணணும். அது பாருங்க, வேஸ்ட் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ உள்ளே இருக்கிற மோட்டரினுடைய ஜிபிடி சொல்லுவாங்கள்ல, பிஎஸ்ஐ ப்ரெஷரு, அது வந்து கம்மியான மோட்டர் தான். வந்து பார்த்தீங்கன்னா 75 ஜிபிடி, 75 100 125 எல்லாமே இருக்குது. 75 ஜிபிடின்றதால் தண்ணி இது போல் தான் வரும். கரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுறது 2 பேர் தான். அதால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 125லேருந்து 75 பிஎஸ்ஐயில் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக வரும். பாருங்க, வேஸ்ட் வாட்டர்னுடைய ஃப்ளோவை செக் பண்ணிட்டோம். இன்னொரு டைமும் செக் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க, வேஸ்ட் வாட்டர்னுடைய ஃப்ளோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஜெக்ட் வாட்டருடைய ஃப்ளோ வந்து செக் பண்ணுறோம், நல்லா வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ நல்லா தெளிவாக தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்